everyone, you're welcome by Mother of Tatas. ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் ஸ்கூல் முடிஞ்சு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. எப்படியும் நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோடய ட்ரிப்புக்கு முன்னாடி நான் என்னோடய வீட்டை எப்படி ப்ரிப் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஜாலியான ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அதுக்கு ஒரு தனி ஃபீலே இருக்கும். அந்த ஃபீல் இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிச்சனை ப்ரிப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே 50% ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் நம்மளும் இன்றைக்கி கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன தான் ரெகுலர் க்ளீனிங் பண்ணாலும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரம் இருந்தாலே, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே முதல்ல அதிகமாக எறும்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம திரும்ப வந்து ஒரு 5 days to 6 days கழித்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பொருளெல்லாம் அதிகமாக எறும்பு வர சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து க்ளீன் பண்ணி வச்சாலே போதும். அதில் ஃபஸ்ட்டு இந்த சாப்பிங் போர்டு. என்னதான் குக்கிங் முடித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி சன்லைட்டில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் இது மாதிரி ஒரு 4 to 5 days வீடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிங் போர்டு எல்லாமே நல்ல க்ளீனாக வினிகர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே தண்ணி வச்சு துடைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த வினிகரோட ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா எறும்போ பல்லியோ எதுவுமே அதில் வந்து கிட்ட போகாது, க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் அப்ளையன்சஸ் எதெல்லாம் சாக்கெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அன்ப்ளக் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸி ஆகட்டும், கெட்டில், அதுக்கப்புறம் ஓவன் எது இருந்தாலும் அது மாதிரி எல்லாமே அன்ப்ளக் பண்ணி வச்சுருங்க. கெட்டிலையுமே நல்லா வாஷ் பண்ணி வினிகர் கலந்த வாட்டரையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் கட் பண்ணி போட்டு அதை கொதிக்க வச்சு எல்லாமே நல்லா ட்ரை பண்ணினதுக்கு அப்புறம் அதை லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுருங்க. இது இப்போன்னு இல்லை, எப்போல்லாம் கெட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அப்போல்லாம் வந்து லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ண மாதிரியே வைக்கலாம். ஃபைனலாக நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹோம்மேட் லிக்விட், அப்படி இல்லைன்னா என்ன சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு கிச்சன் கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாமே தரோவாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நான் யூஸ்வலாக பண்ணுறது தான், எப்போ ஒரு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலும் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர்லேருந்து எல்லாத்தையுமே லைட்டாக வைப் பண்ணி விட்டுருவேன். இது இல்லாமல் ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர், அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர், இல்லைன்னா கிச்சன் டவல் எது வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ ரெகுலராக அதை வச்சு ஒரு சின்ன வைப் கொடுத்துக்கலாம். உங்கள் கிச்சனில் பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹிட் சாக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து எல்லா கார்னர்லேயும் லைட்டாக வந்து அந்த சாக்கு வச்சு வரைஞ்சி விட்டுருங்க. முக்கியமாக இந்த ஆயில் இருக்கிற இடம், அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக பார்க்குறீங்களோ சிங்க்கு பக்கத்தில் ஏரியா அங்கே எல்லாத்துலேயுமே, அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஹிட் க்ரீம் உண்டு. இது லைட்டாக வந்து புஷ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஆயில்மெண்ட் மாதிரி வரும், ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கார்னர்லேயோ இல்லை கேபினெட்டோட அடியிலையோ எங்கெங்கெல்லாம் காக்ரோச் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி வைக்கலாம். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணது அப்படின்றதுனால இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற பாட்டிலில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து தின்னர். இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணும்போது தின்னர் வந்து இருந்துச்சு அப்படின்றதுனால நான் அதை கிச்சன் யூஸ்க்காக எடுத்து வச்சுருந்தேன். அது யூஸ் பண்ணலாம். அதோட ஈக்குவல் எஃபெக்ட் வந்து கெரோசின்லேயும் இருக்கும், இதுவுமே யூஸ் பண்ணலாம். இது நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். தின்னரை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மைக்காவில் உள்ள கலர் கூட போயிடும். பட் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால கரப்பாம்பூச்சிலேருந்து மற்ற எந்த சின்ன சின்ன பூச்சிங்க வர்றது கூட இதில் இருக்காது, பல்லி கூட வராது. அதுக்கப்புறம் கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி சிங்க் ஏரியாலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது ஃபைனல் ஒர்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ட்ரைனேஜில் வந்து கார்னரில் மட்டும் நான் மண்ணெண்ணெய் வந்து இப்போ ஊற்றி விட்டுருக்கேன். இதே சேம் வந்து வாஷ் பேஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செகண்ட் தாட் இருந்துச்சு அப்படின்னா நாப்தலின் பால்ஸ் வந்து எல்லா ட்ரைனேஜ்லேயுமே போட்டுட்டு போயிடுங்க. ஃபைனலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது தான், சிலிண்டர் வந்து கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கு தின்னர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா லைட்டாக ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை காட்டன் பேட்லேயோ வச்சு கூட கிச்சனில் அங்கங்கே கார்னரில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி கேபினெட்டுக்கு கீழே தான் வந்து இன்வெர்ட்டருக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க.
பட் இந்த ப்ரொவிஷன் வச்சவங்க இந்த டோரில் வந்து ஒரு சின்ன ஏர் வெண்ட் வைக்கணும், அது எதுவுமே வைக்கலை. பட் அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்கு இருக்க மாட்டோம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சம்மர் டைமில் எப்போவுமே அந்த டோரை ரிவர்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன வென்டிலேஷன் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி உங்கள் இன்வெர்ட்டர் எங்கே இருக்கோ கேர்ஃபுல்லாக அதுக்கு எல்லா ப்ரிகாஷனும் பண்ணிடுங்க. பட் ஏர் சர்க்குலேஷனோடு இருக்கணும். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கும் போது தெரியாது. பட் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு இதுக்காக பண்ணி வச்சுட்டு போகிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வர மேடு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட்டையுமே எடுத்து சிட் அவுட்டில் வச்சுட்டேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட்டோட பாட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடியில் வந்து எப்போவுமே ஒரு பிளேட் வச்சு நிறைய அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ நீங்கள் செடிகளுக்கு வந்து பாட் வாங்கும் போது பார்த்துருக்கலாம், இது வந்து செல்ஃப் வாட்டரிங் பாட்டை நீங்கள் வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றணும்னு இல்லை அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இப்போ சொல்லுவாங்க. அது ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வைக்கிற பாட்டுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு நம்ம நிறைய அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டாலே போதும். இதுக்காக அந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் தான். நம்ம படிக்கும்போது ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கீழே வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா மேலே நமக்கு ட்ரை ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பாட்டை வந்து தண்ணியை எடுத்துக்கும். இப்போது விளக்கு வந்து எரியும் போது அந்த திரியில் எண்ணெய் வந்து ஊறி எப்படி வந்து அந்த ஆயில் எண்டு வரைக்கும் வருதோ அதே கான்செப்ட் தான் கேபிலரி ரைஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் எடுத்த மாதிரி ஆகிடும். பட் இதே கான்செப்ட் தான். நான் வந்து ஹோல்ஸ் இருக்கிற எல்லா பாட்டுக்கடியிலையுமே ஒரு சின்ன சின்ன பிளேட் வச்சு நிறைய தண்ணி ஊற்றிடுவேன். அது இல்லாமல் 2 days ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். காஞ்ச இலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏதாவது ஃபர்டிலைசர் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டு போனாலுமே நம்ம ஒரு 5 days கழித்து பார்க்கும்போது நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் பிளான்ட் எல்லாமே. வீடு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம திரும்பி வரும்போது நல்ல வாசனையோடு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி கலந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது முக்கியமாக எங்கே பண்ணலாம் அப்படின்னா நம்ம குஷன் கவர்ஸ் சோஃபாவில் போட்டிருப்போம் இல்லையா, அங்கே சோஃபா மேலே கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கர்டைன்ஸ் இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து அப்படியே கொஞ்ச நாளைக்கு சஸ்டைன் ஆகும். கண்டிப்பாக இதில் எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லைன்னா பண்ணியிருந்தோன்னா நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன அந்த ஆயில் ஸ்பாட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது கூடயுமே மிக்ஸ் பண்ணாமல் ப்ளைனாக அந்த கண்டிஷ்னரை மட்டும் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கோமோ அது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா இந்த ஃப்ளவர் வேஸ் இருக்கும் இல்லையா ஆர்டிஃபிஷியல், அது எல்லாமே ஃபேப்ரிக்கால் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே எல்லாமே இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது இப்போது அப்படின்ட்டு இல்லை, இப்போது சடனாக கெஸ்ட் எல்லாம் வராங்க, எசென்ஷியல் ஆயிலெலாம் இல்லை அப்படின்னா இது வந்து குயிக்காக வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கான இன்னொரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள விளாக்ஸில் சொல்லியிருக்கேன், நான் பாட் பூரி வந்து ரூமில் ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே ரீசார்ஜ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்ன உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அந்த எசென்ஷியல் ஆயிலோட ஃப்ளேவரையுமே அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். பெட்ரூமில் நமக்கு எலக்ட்ரிக் டிஃப்யூசர் ஆயிலெலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ரீட் டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு போங்க. இதுவுமே வந்து சேம் கான்செப்ட் தான், கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரீட் வழியாக நமக்கு வந்து அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ரூம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாட் பூரியுமே ஒரு எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் தான் போட்டிருந்தேன். இங்கே இதே சேம் ஆயிலில் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. வெக்கேஷன் ப்ரெப்பிங்கில் முக்கியமான பார்ட் இந்த ட்ராவல்கான பேக்கிங். ஸோ அதில் வந்து நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்கு முன்னாடி பேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராலி ஆகட்டும், ட்ராவல் பேக் ஆகட்டும் எல்லாத்துலேயும் மொத்தமாக அப்படியே சேர்த்து வச்சுருவேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினது தான். இது மாதிரி வந்து ஒரு ட்ராவல் ஆர்கனைசர் ஒன்று. இது இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை, இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். இது வந்து 8 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர். இப்போது ட்ரெஸ் தனியாக, அது இல்லாமல் டாய்லெட்ரி கிட்டு, ஷூ பேக்கு, நம்ம அதுக்கு இல்லாமல் வேனிட்டி பேக் அப்படின்ட்டு தனித்தனியாக சின்ன சின்ன பவுச் மாதிரி வரும். நம்ம இதில் வந்து மெடிசன் பேக்ஸ் கூட தனியாக இருக்குது. ஸோ இது எட்டுமே வந்து எனக்கு யூஸ் ஆகாது, அதனால் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ற கான்செப்டில் தான் இது வாங்கியிருந்தேன். இந்த டாய்லெட்ரி பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஜிப் அப்படின்ட்டு 2-3 பார்ட்டிஷன் இருந்தது. ஸோ நம்ம ட்ரை வெட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ சோப்பு, ப்ரஷ் அப்படின்றதுக்கு தனி பார்ட்டிஷன் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ட்ரெஸ் வைக்கிறதுமே 2-3 நெட்டட் பேக் இருந்துச்சு அப்படின்றதுனால ட்ரெஸ் தனியாக, இன்னர் வேர்ஸ் தனியாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெளியிலலாம் போனால் நான் மோஸ்ட்டாக சல்வாஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஷால்ஸ் தனியாக அந்த மாதிரி பேக் பண்ணி வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு தெரியாது. அது இல்லாமல் லாண்ட்ரி பேக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுவுமே நான் கிடைக்கிறப்ப வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது இல்லாமல் நார்மல் கிளாத்தில் வர்ற ஒயிட் கலர் பேக்ஸ் ஏதாவது இருந்தாலுமே எடுத்து வச்சுருப்பேன். எக்ஸஸாக நமக்கு வந்து ஒரு பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு அழுக்கான கிளாத்தை வந்து திரும்பவும் இதே மாதிரி சேர்த்து எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ பேப்பர் பேக்ஸ் இருந்தாலும் அதுவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிற டவல் அப்படின்னு எக்ஸஸாக எப்போவுமே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்போ நமக்கு தேவைப்படும்னே தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய விலாகில் சொல்லியிருப்பேன், எப்போவுமே என்னோட ட்ராவல் டைமில் வந்து இது இருக்கும், சூஜோக் ரிங்ஸ். இது வந்து ஒரு 2-3 கூட எடுத்து வச்சுருப்பேன். இப்போ வந்து ட்ராவல் டைமில் வந்து இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். வீட்டில் இருக்கும் போது போட முடியல அப்படின்னாலும் ட்ராவல் டைமில் கண்டிப்பாக போடுவேன். அது கூடவே வந்து இந்த தம் ரிங் வரும். இது ஒரு தடவை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் விலாகில், பட் அந்த டைம் நல்லா காட்ட முடியல. இப்போ அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட நம்ம அக்யூப்ரெஷர் செப்பல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இது கட்டை விரல்லையோ இல்லை அங்கே போட்டுட்டு நம்ம இன்னொரு பாம்பில் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். மை ஃபேவரைட் சுக்கு தைலம். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோடனே வெந்தயம் போடுவேன் அப்படின்றதுனால சின்ன பாக்ஸில் அது எப்போவுமே இருக்கும். ப்ளஸ் மை தைராய்டு டேப்லெட். இது இல்லாமல் என்னென்ன மெடிசன்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெட் வைப்ஸ், நான் யூஸ் பண்ணுறது இந்த டிடி ஆயிலோடது, இதை எடுத்து வச்சுருப்பேன். கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணுற பழக்கம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன பாக்ஸில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது வந்து போட்டு வச்சுருப்பேன். இப்போ வெளியில் போகிறப்போ இதை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து கார் சிக்னஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த டைம் இது வந்து நம்ம இப்படி மணத்திட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வாமிட் வர்ற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்காது. இது கார்லேயுமே நான் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். ஒரு சின்ன சின்ன கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்ட் சைடில் கூட ஒரு சின்ன சின்ன பச்சை கற்பூரம் வைப்பேன். அது இல்லாமல் ஹேண்ட்பேக்கில் வந்து எப்போவுமே ஊறுகாவும் இருக்கும் ஒரு சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க இல்லை ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னா இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பயங்கரமான காது வலி இருக்கும் நமக்கு லேண்ட் ஆகும்போதும் சரி, டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி. இந்த ஏர் பிளக் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். காஸ்ட் எவ்வளோன்னு மறந்துருச்சு, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து லேண்ட் ஆகும்போது அந்த ப்ரெஷர் வேரியேஷனில் ஒரு பயங்கரமான காது வலி வரும். பட் இது அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இது இல்லை அப்படின்னா ஹெட்ஃபோனை காதில் போட்டிங்க அப்படின்னா எடுக்கவே எடுக்காதீங்க. எப்படியும் லாங் ஜேர்னி அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேக்கிங்கையும் ஒரு 1 டேக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கிற அந்த டென்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட்லேருந்து பில்லோ கவர் எல்லாமே வாஷ் பண்ணி ஒரு பேக் பண்ணி நேப்கின் பால்ஸ் போட்டு வச்சுட்டு போகலாம். இல்லை நீங்கள் லாஸ்ட் மினிட் தான் வந்து கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் பெட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்து அப்படின்னா இன்னொரு பழைய பெட்ஷீட் போட்டு நீங்கள் ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். நீங்கள் நைட் டைமில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு போன மாதிரியான ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட்டர் ஸ்விட்சு, ஏசி ஸ்டெப்லைசர் இது எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணாலும் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எம்டி பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வீக்கோட வெஜிடபிள்ஸ் வாங்குறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இந்த டென்ஷனும் இருக்காது. எனக்கு இந்த தடவை வெஜிடபிள்ஸ் எதுவுமே பெருசாக ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. எல்லாமே நான் பார்த்து வாங்கியிருந்தேன் அப்படின்றதுனால. தேங்காய் மட்டும் இருந்துச்சு அப்படின்றதுனால அது இந்த மாதிரி பீஸ் மாதிரி போட்டு ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். நல்லாவே இருக்கும் 5 டேஸ்க்கு. அதனால் தேங்காவை பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு.
கண்டிப்பாக ட்ரிப் டைமில் வெளியில் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால எப்போவுமே ஓமோ வாட்டர் வந்து நான் கையில் தான் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓம உப்புன்னு ஒன்று கிடைக்கும். அது வச்சு தான் இது காய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணேன். பட் வெளியில் போகும்போது எப்போவுமே நமக்கு வந்து அவுட் சைடு ஃபுட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. பசங்க இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு கொஞ்சமாக இது தண்ணி கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேபி என்னோடய அடுத்த வெக்கேஷனில் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ரிப் வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து நான் என்னோடய ட்ரிப் வ்ளாக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மேபி 1 வீக் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கலாம். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.